ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அம்மணி சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் வீடியோவில் ஷாப்பிங் vlog பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி பார்த்ததுல நான் பிக் பஸார்னு சொல்லியிருப்பேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. ஐ எம் ட்ரூலி சாரி ஃபார் தட். ஸோ ஆக்சுவலி நாங்கள் எங்கே ஷாப்பிங்லாம் பண்ணோம் அப்படின்னா ஸ்மார்ட் பஸார், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, போயிட்டு பேஸ்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஐ மீன் இதை ட்ராலி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் போயிட்டு. ஓ, அவ்வளவு பெரிய பணக்காரங்களா ஆயிட்டீங்களா? சமூகம் பெரிய இடம் போட்டுருக்கு. மாமா, நான் உள்ள உட்காந்துக்கிறேன்மா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சரிப்பட்டு வர மாட்டேன், அவ்வளவு பெரிய இடம் இருக்கு. 10 மினிட்ஸ்க்கு மேல ஆகுது. ஸ்டில் இவங்க இவ்வளவுதான் எடுத்திருக்காங்க. பீனட் பட்டர் இவ்வளவுதான் எடுத்திருக்காங்க. இந்த சோத்து டப்பா சைடு இருக்கிறத விட்டு தாண்டவே மாட்டாங்க. தொலைஞ்சிடாதா? அவர் பைத்தியக்காரன், என் தங்கச்சி வர அழகான அவர் பைத்தியக்காரன். அந்த போதா பாருங்க, சரியான லூசு பிஹேவ் பண்றாங்க. ஐயோ, பெட்டிக்குள்ள போன பையன் இங்க வந்துட்டான், அந்த மாதிரி வந்துட்டான் பத்தியா. ஆலு பூஜியா? வெறும் பூஜி தான் எனக்கு தெரியும், ஆலு பூஜிலாம் தெரியும். என்ன பண்றீங்க? ஸ்பைசி நூடுல்ஸ் வேணும். ஸ்பைசி நூடுல்ஸ் அது எங்க இருக்கு? ஹரி, ஸ்பைசி நூடுல்ஸ் பாத்தியாடா? கிமிச்சி எடுப்போம். கிமிச்சி சாப்பிடக்கூடாதா? லூசு மாதிரி பேசாத. நல்லா இல்ல சேன்னு சொல்லிட்டு தேணும். அப்புறம் டேங்கி நூடுல்ஸ் வேணும்னா கடைசியில நாங்க எடுக்க வந்த பொருள் என்ன தெரியுமா? ராகி சேமியா. என்னடி மொத்தம் 3 ஃப்ளோர் தான் இருக்கு. ஃப்ளோர்ஸ் அதிகமா இருந்தாலும் அழகா இருக்கும். ஷாப்பிங் பிளாக் எங்களை எங்கேயோ கூட்டிட்டு போகுது. லிப்ட் ஒண்ணு கூட அரிக்கு வாங்கி கொடுக்க கூடாது. ஒண்ணு கூட வாங்கி கொடுக்க கூடாது. ரொம்ப சேட்டை பண்றான். சன்ஃபிளவர் ஸ்மெல் இருக்கா? இது சன்ஃபிளவர் ஃபிளேவராமா? ஸ்மெல் இருக்கா இதுக்கு? இத போட்டு குளிச்சுட்டு வீலி வீக்குற அப்படின்னாடு. சன்ஃபிளவர் கார்டன் தான் போம்ல, அட்லீஸ்ட் சரியாது போட்டுருந்தாங்க. பொட்டானிக்கல் இத வாங்கி என்ன பண்ண போற? இப்ப நீ கை வச்சுல அதை வாங்கி என்ன பண்ண போற? ஆல்மண்ட் ஆயிலா? நமக்கு செக்குல ஆட்டுன சுத்தமான நல்ல இல்ல, அதான் செட் ஆகுவா. சரிவா, இது இப்படி இருக்காமா? இத தடை பார்க்க சொன்னாங்க. எதுக்குன்னா அவனை இதை வச்சு செம்மையா இருக்கா? அது எப்படி ஒண்ணு அப்ப ரொம்ப நேரம் தடவிட்டு இருக்கேன். என்ன லாக்ஸ்ல தான் எடுத்து. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க வாங்க, நம்மளுக்கு ஹாப்பி தான்ப்பா. நல்லா இருக்குப்பா. இந்த சைஸ்லாம் சைனால மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எப்படின்னா போர்டு ஒண்ணு இருக்கும், அது மேல இப்படி ஒட்டி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எனக்கு இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது இப்போ பாய்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட சைஸ் சொன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கும்ல. பிக் பஸார் ஃபார் திஸ் ஒன். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆனால் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கடையில் இந்த மாதிரி சைஸ் மென்ஷன் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் சைனீஸ் ட்ராமா அப்புறம் கொரியன் ட்ராமாலாம் பார்க்குறப்ப அங்கே இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் மாதிரி வச்சு அதில் சைஸ் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பேட்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் மீன் பண்ணி சொன்னேன் நான். ஸோ டே எல்லாம் என்னென்ன இருக்குன்னு போய் காமிச்சிட்டானா, அவன் எப்படி காமிச்சிருக்கான் பாருங்களேன். இவ்வளவுதாங்க அவன் அறிவே. கேமரா கையில கொடுத்தா அவன் இஷ்டத்துக்கு என்னத்தையாவது எடுத்துட்டு இருப்பான். சோ போயிட்டு என்னென்ன இருக்கு, ஆக்சுவலி எல்லாமே இருந்துச்சு உள்ள. அது என்ன சொல்ற, சாதாரண டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகும்போதே நிறைய இருக்கும். ஸோ ஸ்மார்ட் பஸார்ன்றது இன்னும் கொஞ்சம் பெருசா எக்ஸ்ட்ராவா ட்ரெஸ்ஸஸ் கூட அங்க இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அந்த ஃப்ளோருக்கு நாங்க போகல லாஸ்ட் டைம் போனப்ப. ஆனா இன்னொரு நாள் போறப்ப கண்டிப்பா நான் ஷாப்பிங் அதை எடுக்கிறேன் நானு. ஸோ நான் ரேட்லாம் பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒன்னும் கிடையாது, எம்ஆர்பில இருந்து ஒரு 1 or 2 rupees கம்மியா இருக்கு. நார்மலா நம்ம எந்த சின்ன கடைக்கு போனாலே அப்படிதான் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரிதான் இருந்துச்சும் கூட. அடிக்கிறானு கூட தெரியல, எல்லாத்தையும் போயிட்டாங்க. அரே அப்புறம் பண்ண கூடாதுடா, புடிச்சிருவாங்க, புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. ஆமா, புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. ஆனா நல்லாதான் இருக்கு, சாஃப்டா ஒரு மாதிரி. போர்வையா துண்டா எனக்கு பிளாங்கெட்னு சொல்லுவாங்க. 450 ரூபா ஏசி போட்டதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் வீட்டுல.
இங்கெல்லாம் போவாங்க, ஆனா ஒண்ணுமே எடுக்க மாட்டாங்க. ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். கண்ணாடி என்னாச்சு ஏண்டி வெறுப்புல டேய் அவனை அடிச்சு வெளியே துரத்துங்க, அவனை டீ குடிக்கும். அது என்னடி காப்படி மாதிரி இருக்கு? காப்படி அது காப்படி தானமா அது? அவன் கப்பு இருக்கான். இதே ஏதாவது குளுக்கோஸ் பைக்கே இருக்காது. இந்த அளவு அவன் நாங்க வச்சுட்டு எந்த அளவு நாங்க காமிக்கிறோம். ப்ராமிஸா நீயே குடிச்சிட்டு நீயே கழுவுவ அப்படின்னா இந்த கப்பை வாங்கிக்கோ, இல்லன்னா அவ்வளவுதான். ப்ராமிஸ் பண்ணு. அப்படி வச்சுட்டு ப்ராமிஸ் பண்ணா செல்லாதான் guys. அது கூட தெரியல, நான் பேக் மாதிரி ப்ராமிஸ் வாங்கி மேல ஊதிக்கிட்டு இருக்கேன். தெரிஞ்சுக்கோ, ஆனா இது பண்ணாத. சும்மாதி இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. அழகுதான் நீ பொண்ணு. உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு, இவ்வளவு சின்ன பொண்ணா, இவ்வளவு பெரிய பையனா, எனக்கு வேற 4 பிள்ளைகளை பத்துக்கிட்டு இன்னும் சின்ன பொண்ணா இருக்கேன்ட்டு. இன்னைக்கு நம்ம அதை எடுக்கலாமா? ஓகே, வீட்டுக்கு போய் எடுப்போம். அங்க ஒரு பைத்தியக்காரன் நிக்கிறான் பாருங்க, அவன் என்ன மாதிரி அங்க வச்சுட்டு வா, அடிச்சிருவேன். ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. சோ வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நேரா பில் போற இடத்துக்கு வந்தாச்சு. வந்துட்டு பில்லும் போட்டு வெளியே கிளம்பியாச்சு. சோ வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா வந்து அந்த டைம் அப்ப வந்து என்னன்னா ஒரு குழந்தையோட கோல்டு பேங்கிள காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே தெரியும் சாட்டர்டே சண்டேஸ்ல வந்து ரொம்ப கூட்டமா இருக்கும் கடையிலலாம். சோ வந்து நம்ம பில் போடுற இடத்துல அப்பா ஒரு 100 பேர்கிட்ட நின்று இருப்பாங்க. கடை க்ளோசிங் டைம்னால 100 பேர் நின்னு பில் போட்டுட்டு போவானுங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு தான் வந்து அவ்வளோ கூட்டமா இருந்துச்சு. அந்த கூட்டத்துல எங்கேயோ ஒருத்தவங்க ஒரு குட்டி பேங்க்ல தொலைச்சிட்டாங்க, குழந்தையோட பேங்க்ல. சோ அததான் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருந்திருக்கேன். வந்து குழந்தைங்களை கூட்டு வராங்க. எனக்கு இந்த மாதிரி வந்தானே விளையாடுறது, அதுங்க வந்து வேடிக்கை பாக்குறது அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லன்னா சொல்லல. இப்ப வந்து ஒருத்தவங்க பேங்க்ல தொலைச்சிட்டாங்க. அது ஏன் இந்த வேலையை பாக்குறாங்க எனக்கு தெரியல. பேங்க் கோல்டு பேங்க்ல இருக்கிற கூட்டத்துல தொலைச்சிட்டாங்க. ஆங்கிள் என்னன்னு தெரியாதா? வளையாதே. இவன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ். ஆமா, இங்கிலீஷ்னா இப்ப நாங்க வந்து மணி கரெக்டா ஒரு 10:30 கிட்ட ஆயிடுச்சு. ஒரு 9 மணிக்கு வந்தோம். 1.5 மணி நேரம் ஷாப்பிங் பண்ணிருக்கோம். ஓரளவு பண்ணிருக்கோம். ஷாப்பிங்னா ஷாப்பிங் தான். ஷாப்பிங் பண்ணிட்டு இப்ப போயிட்டு இருக்கோம். திரும்ப ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு. போயிட்டு எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட என்னென்ன இருக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். The next day. ஸோ ஆக்சுவலி நாங்க என்னென்ன நேத்து வாங்கணும் அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். குவிக்கா ஒரு 1 மினிட்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பவும் போல நான் காமிச்சிருப்பேன், உங்களுக்கு அந்த வீடியோலயே காமிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் போயிட்டு ஸ்நாக்ஸ் சைட்ல தான் நின்றுட்டு இருந்தோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் இது வாங்கிடுவேன். இது என்னது? நான் ஃபர்ஸ்ட் வந்து இது பெடிகிரின்னு நினைச்சேன், பார்த்தா ஏதோ ஹரி எடுத்திருக்கான். கிரன்ச்சி ரோல்ஸ். ஆமா. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பவுடர், இந்த பவுடர் தான் அடிக்கடி அவங்க போடுவாங்க. ஸோ வந்து ஆச்சி ஞாபகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா வாங்கின பவுடர் இது. எனக்கே சிரிப்பு வருதுன்னு தெரியல. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து our favorite perfume என்னன்னா வந்து சாக்லேட் வெண்ணிலா ஃபிளேவர். ஆக்சுவலி கோகோ வெண்ணிலான்னு சொல்லுவாங்களே, தப்பு இல்ல. ஆக்சுவலி இதான் கோகோ வெண்ணிலா அந்த ஃபிளேவர். வெண்ணிலா ஓகேங்க, நீங்க வந்து இதை நேம் சொல்றீங்க. இது வந்து வெண்ணிலா ட்விஸ்ட். ஓகேவா கைஸ்? ஆனா எனக்கு ஸ்மெல் வந்து அந்த கோகோ வெண்ணிலா ஸ்மெல் அந்த மாதிரி இருக்கும், அதனால அப்படி சொன்னேன். வாட்டர்கள் இது வந்து எனக்கும் ஃபேவரட், தீசாக்கும் ஃபேவரட். ஸோ வந்து நான் கேட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு புதுசா வாங்கிட்டா தீசா. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஏதாவது ஹக்கா நூடுல்ஸ் அந்த மாதிரி செய்யறப்ப வந்து கார்லிக் சாஸ் ஊத்தி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா. நெக்ஸ்ட் வீட்டுக்கு தேவையான சில்லி பவுடர். ஐயோ சாரி தீஸ்தா, உன் பர்ஃபியூமை தள்ளி விட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லா அன்ஹெல்தி ஐட்டம்ஸ் காய்ஸ். என்ன அன்ஹெல்தி ஐட்டம்ஸ்? அன்ஹெல்தின்னு இல்ல, ஆஃபன் சாப்பிட்டோம்னா வந்து கண்டிப்பா நமக்கு வந்து பேட் ஃபார் ஹெல்த். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தான் நாங்க சாப்பிடுவோம். இன்னும் பழசே இன்னும் இருக்கு, ஒரு பீஸ் மட்டும் இருக்கும் பழசே.
அந்த அளவுக்கு தான் சாப்பிடுவோம் நாங்க. இது என்னைக்காவது சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் அன்ஹெல்தி அப்படின்னா இதான் கப் நூடுல்ஸ். அது வந்து ஹரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கான். அதுலயும் யாராவது பன்னீர் ஃபிளேவர் வாங்குவாங்க. நான் சொன்னேன்னு கேட்டு நான் இவன் எடுக்க கூடாதுன்றதுக்காக தப்பு தப்பா சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொன்னா அதையும் எடுத்துட்டு வந்திருக்கான் பன்னீர் ஃபிளேவர்ல. பன்னீர் பட்டர் மசாலா ஃபிளேவர். பன்னீர் பட்டர் மசாலா என்ன பன்னீர் பட்டர் மசாலா ஃபிளேவரு? அப்பெல்லாம் ஃபிளேவர் இருக்கா? ஒருவேளை தெரியல எல்லாரும். இது என்னடா இது நூடுல்ஸ் தானே? என்னவோ நல்லா இருக்காது. நல்லா இருக்காது, ஷியோரா நல்லா இருக்காது. ஏன்னா நான் கப் நூடுல்ஸ் ஆல்ரெடி வாங்கி சாப்பிட்டிருக்கேன், நல்லாலாம் இருக்காது. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி வேணும்னு சொல்லிட்டு போர்பான் வாங்கணும். அப்புறம் வெரி மஸ்ட் சானிட்டரி நாப்கின். அதுக்கப்புறமா எங்க அப்பா குடிச்சிட்டு போத்துறதுக்கு துண்டு. அப்புறம் நைஸ் பிஸ்கட் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமேட்டு கப் வாங்கியிருந்தோம், ஒரு அழகான கப். எங்கடி அவன் போட்டான்? கழுவி வச்சிட்டானா? அது ஒரு கண்ணாடி கிளாஸ் ஒண்ணு, அதுலதான் நான் குடிப்பேன், ஏன்னா நான் ஒரு மைனர் குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருக்கான். அப்புறம் இது நல்லா பெருசா இருந்துச்சு. இதுதான் 100 rupees. பயங்கர பெருசா தெரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம ஏதாவது திருப்பதி அந்த மாதிரி இடத்துக்கு போனா அப்படி விரிச்சிட்டு படுத்துடலாம், அந்த மாதிரி ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஆனா இது எங்க அப்பாக்கே தெரியாதுல இன்னும் நம்ம வாங்கியிருக்குது. சர்ப்ரைஸ். அப்பா பெல்ட் இதெல்லாம் தான் வந்து பாய்ஸே மோஸ்ட்லி அதாண்டி சர்ப்ரைஸ். பாய்ஸ்க்கு அதுதான் பெருசா. பர்ஸ் பெருசா கிஃப்டே பண்ண தேவையில்ல, அவங்களுக்கு வந்து லிமிட்டட் தான். என்ன வாங்கி கொடுக்கலாம்னா பர்ஸ் வாங்கி கொடுக்கலாம், பெர்ஃப்யூம் வாங்கி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் பெல்ட் வாங்கி கொடுக்கலாம், அதுக்கப்புறமேட்டு ஷர்ட் வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் வேற என்ன வாங்கி கொடுப்பேன்? ரிங் வாங்கி கொடுப்பேன், மிஞ்சி மிஞ்சி போனா பிரேஸ்லெட் வாங்கி கொடுப்போம், காப்பு வாங்கி கொடுக்கலாம். வேற கேப் மொட்டை அடிச்சுட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவன் நம்பி போய் கூட அவனே யூஸ் பண்ணுவான். அப்புறம் ஆனா கேர்ள்ஸ்க்கு அப்படி கிடையாது, நிறைய இருக்குல்ல, நிறைய விஷயம் இருக்கு. ஜிமிக்கி வாங்கினா அதுலயே 10 ஜிமிக்கி கலர் வாங்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. பசங்க பாவம், பசங்க மாதிரி அவங்களே வேஸ்ட், அவங்க கிஃப்ட் இருக்கேடா. என்னிடம் வராதீர்கள் நண்பர்களே, எதாவது இருந்தாலும் தீசாவோட பர்சனல் ஐடியில போய் அடிங்க, என்னை அடிச்சிடாதீங்க. சரி, ஓகே கைஸ், இதுதான் வாங்கணும். நேற்று ஒரு 1.5 மணி நேரம் ஷாப்பிங் பண்ணோம் தெரியுமா? வெறும் மணி இவ்வளவு திங்ஸ் தான் வாங்கிருக்கோம். நல்லா வாய் பார்த்துட்டு அங்க போய் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஷாப்பிங். வந்து இப்ப எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஃபீல் ஆகுது. சும்மா போயிட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணோம்னா கூட என்னென்ன திங்ஸ் இருக்கு, என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்குது. நல்லா இருக்கு, ஒரு மாதிரி பட்ஜெட் ஷாப்பிங் மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. இது எல்லாமே இப்ப நான் வாங்கியிருக்க எல்லாமே 700 தான் இருந்துச்சு. 700 சம்திங் தான் இருந்துச்சு, 1000 இல்ல 700. எங்கடி பில்ல காணும்? இதுல என்ன கொடுமைனா அவனுங்க இது வேற தர மாட்டானுங்க. அது பேர் என்ன, கவர் தர மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பக்கெட்டை வந்து ஒரு கவர்ல போட்டு பூட்டி வச்சிருந்தாங்க. அந்த பக்கெட்டை வெளியே எடுத்தாங்களா, கீழே கவர் விழுந்துச்சு, எடுத்துட்டு வந்துட்டோம். நாங்க எடுத்துட்டு வந்து அதை எல்லாத்தையும் அடுக்கி கொண்டு வந்தாச்சு. ஸோ வந்து போனீங்கன்னா நீங்க மோஸ்ட்லி பை வந்து எடுத்துட்டு போங்க, அதான் ரொம்ப நல்லது. பிளாஸ்டிக் ஃப்ரீயா வாழணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி எடுத்து போங்க. ஸோ வந்து that's all for this video and that's all for today. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவோம். உங்களிருந்து நான் ஏன் விடை பெறணும்? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம், ரொம்ப ஜாலியான நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஓகே, டேக் கேர், பை. என்னிய தமிழ் மக்களே, அந்த மாதிரி தீசாவோட கை வந்துட்டு இருக்கு.